ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவான் உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம், உத்திர நட்சத்திர சஞ்சாரத்தோட மகிமைகள், விசேஷங்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள். அது குருவர்களால் குரு சொன்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உத்திரம் இருக்கு இல்லையா, அது ஒரு விசேஷமான அக்னி வகை சார்ந்த ஒரு நட்சத்திரம். அதில் சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய அக்னி கோலம். அவர் அதில் என்ட்ராவரிச்சே ஒரு விசேஷமான பாஸ்கர உத்திராம்பா ரக்ஷா சக்திகள் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான சக்திகள் நம்ம பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாட்களில் இதுவும் ஒன்று. இது எப்போ வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆவணி குரோதி ஆண்டோட ஆவணி மாதம் வளர்பிறை தசமி வெள்ளிக்கிழமை கூடிய அந்த நாட்களில், அந்த நாளைக்கு கிட்டத்தட்ட வச்சிங்களேன், காலையில் இந்த மாதிரி சூரிய பகவான் உத்திரத்தில் என்றாவார். அப்போது வாத்தியார் சில குறிப்பிட்ட பூஜைகளாக சொல்கிறாரு. பொதுவாகவே இந்த ஒரு மிகப்பெரிய அக்னி கோலமாக விளங்கக்கூடிய அக்னி கிரகமான சூரிய பகவான் அக்னி சக்திகள் மிகுந்த இந்த உத்திரத்தில் என்றாவதுனால இந்த மாதிரி ஒரு ரக்ஷா சக்திகள் கிடைக்குது. நிறைய அக்னி வகை பரிகாரங்கள், அதாவது பரிகாரங்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, நிறைய கர்மாக்களை பஸ்மம் பண்ணக்கூடிய சக்தி அக்னிக்கு தான் உண்டு. பெரும்பாலும் நிறைய வேதங்கள் இதிலெல்லாம் அதனால தான் அக்னியை பிரதானம் பண்ணுவாங்க. அக்னி சாட்சியாக அக்னி காரியம் அப்படின்வாங்க. ஈவன் நீங்கள் பார்த்துங்க, குருவர்களால் இந்த பிரபஞ்சத்துக்கு சுயம்பு லிங்கமாக விளங்கக்கூடிய சுவாமி திரு அண்ணாமலையாரும் அக்னி மலை தானே, அது அக்னி வடிவமாக தானே சுவாமி எப்பொழுதும் இருக்கிறாரு. அங்கே கூட கார்த்திகை மாதம் அக்னி ஏற்றுறோம் இல்லையா, ஏற்றுறாங்க. ஸோ இந்த அக்னி காரியங்கள், அக்னி விஷயங்கள், அதனால தான் இல்லத்தில் கூட பொதுவாகவே நித்தியப்படியை எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது ஒரு இல்லத்தில் தீபம் சுத்தமான தைலத்தில் தீபம் ஒளிர் விடுவது பலவிதமான கர்ம வினைகளை பஸ்மம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். அதுபோல் கோயில்கள்லேயும் நிறைய தீப கைங்கரியங்கள், தீபங்கள் ஏற்றுவது, இல்லைனா எங்கேயாவது ஹோமம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இப்படியெல்லாம் கூட பண்ணலாம். அக்னி காரியங்களால் பலவிதமான கர்ம வினைகள் பொதுவாகவே நசியும். அதில் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் தான் வச்சிங்களேன். இந்த சூரிய பகவான் அவரோட ஆட்சி வீட்லேயே உத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்கள் வச்சிங்களேன். அந்த நாட்களில் குறிப்பாக உத்திரத்தில் என்ட்ராகிறாரு. இப்போது காலையில் ஒரு 9:30 மணிக்கு அந்த மாதிரி என்ட்ராகிறாரு வச்சிங்களேன். அந்த நாளில் என்ன பண்ணால், இது இப்போ சொல்லக்கூடியது ஆவணி வளர்பிறை தசமி கூடிய போராட நட்சத்திரம், மூலம் போராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் சுவாமி சூரிய பகவான் உத்திரத்தில் என்ட்ராகிறாரு. நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அப்போது மேலே அந்த சூரிய லோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குரு மகான் என்ன சொல்கிறாருன்னா, உத்தராயண சித்தர் அண்டு காரண சித்தர் இவங்க 2 பேருமே பூரண கும்பம் கலசத்தோட சூரிய பகவானை அந்த திருநட்சத்திரத்துக்கு வரவேற்கிறாங்களாம். அப்போ எப்பேற்பட்ட சித்தர்களாக இவங்க இருப்பாங்க, எவ்வளோ ஒரு அக்னி டிகிரி, அது அக்னி உஷ்ணம். இவங்க அந்த லோகத்தில் இருந்து இந்த மாதிரி சூரிய பகவானுக்கே பூஜிக்கிறாங்கன்னா இவங்க எப்பேற்பட்டவங்க. அதில் அந்த காரண சித்தர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த காரணீஸ்வரர் அப்படின்ட்டு இருக்கும் சில ஆலயங்கள், குறிப்பாக சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் இங்கெல்லாம் இருக்குது வச்சிங்களேன். நிறைய இடங்களில் இருப்பார் சுவாமி காரணீஸ்வரர். அங்கே நித்தியப்படி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சித்தர் தான் இந்த காரண சித்தர். இந்த காரண சித்தர் அந்த இடத்துல எப்படியும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறீங்க. குறிப்பாக இந்த மூல நட்சத்திரம் அண்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வரக்கூடியது இல்லையா, இந்த சூரிய பகவான் உத்திரத்தில் முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறக்கூடிய வேலைகள்லாம் நிச்சயமாக நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவர் ஒரு அக்னி தேவன், ஒரு சுவாமி முருகப்பெருமான் இல்லையா, அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீலோத்பலம் பூக்கள் கட்டி மாலை சாத்துறது, ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தர்பையால் ஆன கிரீடத்தையும் சுவாமிக்கு சாத்துறது, இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் வாத்தியார் பண்ண சொல்கிறார். இது என்ன இது எல்லாம் எதுக்கு பண்ணணும்? எதையாவது ஒன்று பண்ணால் ஒன்று நடக்கணும், ஒன்று கிடைக்கணும். பொதுவாகவே இயல்பான மனதோட ஏக்கம் அது. நம்மளுக்கும் எத்த தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளோட தான் அன்றாட பொழுது நிறைய பேருக்கு ஓடிண்டே இருக்குது.
ஸோ அதில் இது என்ன விளைவுகள், என்ன விசேஷங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறதுனால பலவிதமான துன்பங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நித்தியப்படியே துன்பங்கள் ஏதாவது ஒன்றை மாற்றி ஒன்று, வீட்டில் பிரச்சனை, வீட்டை விட்டா வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை, வெளியில் போனால் அங்கே ஒருத்தன் பிரச்சனை, ஏதாவது ஒன் பை ஒன்னாக இருக்குது வச்சிங்களேன். அதுலேயும் குறிப்பாக அந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள்லாம் சில உண்டு. சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது, வேலையே கிடைக்காமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நீண்ட கால பிரச்சனைகள் அதுவும் ஒன்று உண்டு இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அறிஞ்சின்ட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த துன்பத்தோட வேதனைகள் இருக்குது பாருங்களேன், முழுசாக தீரலைனாலும் நிச்சயமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த துன்பங்களோட வேதனைகள் நிச்சயமாக குறைஞ்சிரும். அப்படி அந்த காரணங்களை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இந்த சூரிய பகவான் இந்த உத்தர சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் அது. அதில் போயிட்டு நாம் இந்த காரணீஸ்வரர் கோயிலில் இந்த மாதிரியான முருகப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு நீலோத்பலம் சாத்தி தர்மை கிரீடம் சாத்திட்டு இந்த காரண சித்திரை நல்லா மனசார வேண்டின்றோம் வச்சிங்களேன், ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நம்ம படக்கூடிய துன்பங்களுக்கான காரணம் நிச்சயமாக வெளிப்படும். ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, ஏன்பா காரணம் தெரிஞ்சு என்னையா ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை தீராதான்ட்டு தான் உங்ககிட்ட வரும். நீங்கள் பிரச்சனைக்கான காரணத்தை மட்டும் சொல்லி அமிச்சா என்ன வருது? ஒரு ஜோசியத்துக்கு போகிறோம், ஜோதிடம் பார்க்க வராங்க வச்சிங்களேன், நீங்கள் துன்பத்துக்கு இந்த மாதிரிங்க பித்திரு தோஷம் தாங்க உங்களுக்கு காரணம், நாகதோஷம் தாங்க காரணம்னு சொல்லி அனுப்பிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? காரணத்தை தெரிஞ்சு என்ன ஏதாவது வழியை சொல்லியா அது இப்படி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் இங்கே வழி என்னென்னா, இந்த பூஜைகளால் ஒரு பெருமளவு வந்து காரணம் தெரிஞ்சிடும். குறிப்பிட்ட அளவு அந்த வேதனைகள் தீர்வதற்கும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கும் நல்ல வாய்ப்பு வந்து இந்த மாதிரி சித்தர்களோட அனுகிரகத்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறாரு. பொதுவாகவே காரணன்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அது ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம். எந்த ஒரு துன்பமுமே வந்து இந்த மனம்தான் வந்து அனுபவிக்குதுங்க. மனதின் மூலியமாகத்தான் நம்ம மனம் வந்து ஸ்டேபிள்டாக நின்றுடுத்து அப்படியே போய் ஒரு சாயுட்ச நிலையில் நிற்குது. எல்லாத்தையும் வெளி கடந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சும்மா இருக்கக்கூடிய வெட்ட வெளியில் மனசு அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை இல்லையா. இந்த மனம் தானே எல்லா துன்பத்தையும் வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த மனதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் கிடைக்கும் போது அந்த மனம் வந்து நிச்சயமாக வந்து அமைதியாக இருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நிச்சயமாக. அப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள் அறிவக்கூடிய நாட்களில் நம்ம போய் பண்ணக்கூடிய பூஜைகளால் நிச்சயமாக அந்த மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறோம் பாருங்களேன். இந்த என்ன சொல்கிறதுனா, இந்த சிம்ம லக்னக்காரங்க இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க வந்து திடீர்னு ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம், ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதோ சம்திங் போகிறதுக்கு கிளம்பி ஒரு வாகனத்துலேயோ வண்டியிலையோ நடந்தோ போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, சின்னதாக அடிபட்டு, சின்னதாக ரொம்ப பெருசாக சொல்ல, ஒரு சின்னதாக ஏதேனும் ஒரு சம்திங் ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்னு அடிபட்டுருக்கு, பெரிய அளவில் எல்லாம் சின்னதாக இருக்குது வச்சுங்களேன். என்ன நினைப்போம்? கோயிலுக்கு போன பாவத்துக்கு இப்படியா அப்படின்னு நாம் நினைப்போம். பட் அங்கே கிரக ரீதியாக என்ன ஒரு விஷயத்தை அந்த ஜோதிட ஸ்ருதிகள் சொல்லுதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சிம்ம லக்னக்காரங்க எல்லாருக்கும் கிடையாது, அவங்களுக்கு அந்த மாதிரி சின்னதாக அடிபடுதுன்னா அவங்க ஏதேனும் ஒரு வீடு வாங்கிறது இல்லை வாகனம் வாங்கிறதுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு வரும். இந்த காரணம் தெரியும். இப்போது அவர் விழுந்துட்டார், அடிபட்டுதுன்ட்டு நம்மளை மாதிரி ஏதேனும் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, கேட்குறாரு வச்சிங்களேன், எப்பா உனக்கு கவலைப்படாதப்பா, விழுந்துட்டு நல்லதுன்னு நினச்சிக்கு போப்பா அப்படி சொன்னால், நான் விழுந்து அடிபட்டு எனக்கு வேதனை, நீ நல்லதுன்றியான்னுவார். ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அவரோட லக்னத்துக்கு இப்படி. அதே மாதிரி உதாரணம் இன்னொரு விஷயம் கூட, சும்மா அவர் எல்லாத்துக்கும் இப்போ ஜோசி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ரிஷப லக்னக்காரங்க இருக்கிறாங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனையோ இல்லை குழந்தை இல்லை குழந்தைகளால் தலைவலி அப்படிலாம் இருக்குது வச்சுங்களேன், இருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல காரியம், ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கோயில் திருப்பணி ஏதோ சம்திங் போகிற இடத்துல யாரோட வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாகி அவர் ஒரு வழக்கு ஒன்று போட்டார், இல்லை ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துட்டார் வச்சுங்களேன். சின்னதாக தான், ரொம்ப பெரியசாலாம் யோசிக்க வேண்டாம், சின்னதாக தான் பகவான் வந்து நல்லவங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் சின்னதாக தான் கொடுப்பார் மோஸ்ட்லி. அவர் என்ன நினைப்பார், இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஆளுங்கிட்ட வந்து கேட்குறச்சு, என்னையா ஒரு நல்ல இதுக்கு போனால், ஒரு சச்சங்கத்துக்கு போனால் இது பண்ணால் அங்கே ஒருத்தங்கிட்ட இப்படியே ஆகி அவன் நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அப்புறம் இதெல்லாம் ஒரு ஃபைனை கட்டு வெளில வந்துட்டான் அப்படி இப்படி எது சொல்கிறாரு வச்சுங்களேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயந்தான் அப்படின்னா, அவர் இன்னும் நல்ல விஷயம் போய் அவஸ்தைப்பட்டு வந்தது நல்லதா அப்படின் போது உங்களுக்கு புத்திரர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க.
அப்படி அதோட ஜோதிட ஸ்ருதி அந்த மாதிரி அங்கே ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரங்களும் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு நல்லதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் நல்லதுன்னு நோக்கி போகும்போது நடந்தது தான். சும்மா நான் கொழுப்பு எடுத்து போய் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இப்படியும் பல விஷயங்கள். இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி பல காரணங்கள். ஈவன் வாத்தியார் இருக்கிற காலத்துலேயே ஒரு அடியாருக்கு வந்து காலில் அடிபட்டு எடுத்துட்டு அப்போது ஒரு விஷயம், அது பழைய அடியார்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இத்தனைக்கும் பாவம் சமையல் அன்னதான திருப்பணியில் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்தவருக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னையா அது ஒரு நல்ல காரியம் பண்ணுறவருக்கு இப்படி ஆயிடுச்சே, அப்புறம் என்ன வாத்தியாரெலாம் கூட இருந்து எல்லாருமே வந்து யாரும் காப்பாற்றலேன்னு தான் நினைப்பாங்க. பட் அப்புறமா தான் அவர் ரொம்ப நாள் அந்த வேதையிலேருந்து அப்புறம் ஈடுபட்டார் போது அப்புறமா வாத்தியாரே அவருக்கு சொல்லியிருக்காரு, எப்போ இந்த மாதிரி உன்னோட கிரக ரீதியாகவும் உன்னோட முற்பிறவி காரணமாகவும் உன்னோட கால் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த பிறவியில் நீ இந்த மாதிரி நல்லது பண்ணதுனால காலு போக வேண்டியது சின்ன அடியோடு போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு. அதனால தான் நல்லது பண்ணுறவங்க, தான தர்மங்கள் எப்பொழுதுமே தான தர்ம சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைக்கு வருது, தலைப்பாடு போகும். அது அவங்களுக்கு பாவம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இருந்தாலும் பின்னாடி காரணங்கள் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம், இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான சித்தர் காரண சித்தர். அவர் வந்து பொதுவாகவே வழிபடும் இடம் பார்த்தீங்கன்னா காரணீஸ்வரர். இந்த காலங்கள் குறிப்பாக சூரியன் உத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட துன்பங்கள், வேதனைக்குரிய விஷயங்கள், விளக்கங்கள், காரணங்கள்லாம் யார் மூலியமாக, உத்தமர்கள் மூலியமாக இல்லைன்னா உங்கள் எப்படியாவது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சுட்டாலே கொஞ்சம் அமைதியாகிடும். அப்புறம் அதுக்குரிய பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்து அந்த பிரச்சனைலேருந்து மோஸ்ட்லி வெளியில் வந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே இப்போ என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிடுறாரு. என்னென்னா, அந்த உத்திர நட்சத்திரத்தோட அகஸ்தியர் துதி இருக்கு இல்லையா, தீரா நோய் தீர்த்தரலும் ஒன்று இருக்குது, அப்புறம் ஞானமய மோகினி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஒரு 36 வாட்டி வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மூலமூர்த்திகள், அதாவது வடக்கு நோக்கி மீன்ஸ் நம்ம திருவொற்றியூரில் அகதீஸ்வரர், அப்புறம் அந்த வீரபத்திரர் கோயில், அப்புறம் அந்த மயிலாப்பூரில் இப்படிலாம் வடக்கு நோக்கி சுவாமி சிவலிங்க மூர்த்தி வடக்கு நோக்கி இருப்பார் பாருங்க. அங்கே போயிட்டு ஒரு 36 வாட்டி உக்காஞ்சி இந்த அகஸ்தியர் நட்சத்திர துதியை வந்து சொல்லிட்டோம் வச்சுங்களேன். பலவிதமான இந்த வாக்கு, அதாவது யாரையாவது ஏசிட்டோம், கோபத்தில் பேசிட்டோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு வச்சுங்களேன். நம்ம நினைக்கலாம் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு கண்ணாம்பின்னா திட்டி விட்டம்பா அப்படின்ட்டு. பட் நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன ஒருத்தர் மனசை நோகடிச்சோமோ அதெல்லாம் நிச்சயமாக நமக்கு திரும்பி வரும். அதனால் என்ன ஏற்படும்ன்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டிருக்காருன்னா, எதிர்காலத்தில் இப்பிறையிலும் வரும்பிறையிலையும் மண்டையில் அடிபடுமா, தேவையா இதெல்லாம் நமக்கு? நம்ம கோவத்தால் சரி அவர் தான் இப்படி பண்ணார் பேசிட்டோம், சரி என்ன பண்ணுறதுன்னா பேசிட்டாலே அதுக்கு இதுதான் விளைவு. ஆனால் இந்த விளைவை தணிப்பதற்கு ஒரு விசேஷமான காலம்தான் இந்த சூரியபகவான் உத்தரத்தில் என்ட்ராகிற அந்த நாளில் நம்ம போய் இந்த மாதிரி மூலமூர்த்திகள், வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மூலமூர்த்தி இருக்கிறார் இல்லையா, அந்த கோயிலில் நம்ம வடக்கு நோக்கி உக்காஞ்சி 36 வாட்டி இந்த உத்திர நட்சத்திர துதியை சொல்லிவிட்டு, தர்மர் இருக்கார் பாருங்க, பஞ்சபாண்டவர்கள் அண்ணன், அவர்கிட்ட ஆசியை வேண்டணும். சுவாமி இது காலம் அடியேன் அறியாமையால் யாரை ஏசி பேசியிருந்தா தயவு கூர்ந்து மண்டபத்திரம்பா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏதாவது அனுக்கிரகம் பண்ணி இனிமேல் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணிட்டோன்னா மறுபடியும் அந்த பரிகாரத்துக்கு உரிய தவறு திரும்பி பண்ணுறக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா வாக்கு குற்றம் அவ்வளோ ஒரு வேதனையானது. நமக்கு தெரியாமல் அந்த வேலை பேசிட்டு போயிடுறோம். பட் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பிகாஸ் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்ன காலம் போயிட்டு இருக்குன்னா, மகாலட்சுமியோட விரத காலம் ஒரு 16 நாள் போயிட்டு இருக்குது வச்சிங்களேன். இந்த மகாலட்சுமி விரதம்லாம் உழுந்தடிச்சு எதுக்கு பண்ணுறோம்? தனம், அதாவது பொருள், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, நிறைவு வேண்டும். அதுக்காக தானே இவ்வளோ பண்ணுறோம். வாத்தியாரம் நம்ம எல்லோரும் நிறைவாக இருக்கணும்னு தான் இவ்வளோ விஷயங்களை அள்ளி கொடுக்குறாரு. சில இந்த ஜோதிட ஸ்ருதிகள் மூலிமா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு பற்றி யோசித்தோம் இல்லையா, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து 2ஆம் இடம்ன்றது, அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடம்ன்றது வாக்கு. சரியா? இந்த வாக்கு வந்து நம்ம எல்லார்கிட்டேயும் ரொம்ப இதமாக பதமாக, அதாவது வந்து யாரோட மனசையும் நோகடிக்காமல், முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப சிரமந்தான், பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் வச்சிங்களேன், இந்த வாக்கு ரொம்ப இனிமையாகவும் தூய்மையாகவும் பிறருக்கு இதம் தரும் வகையில் நம்ம பேசிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த 2ஆம் இடம் வாக்குன்ட்டு இருக்கு இல்லையா ஜோதிடத்தில், அந்த இடம்தான் தனம், பொருள். நம்ம எவ்வளோ இனிமையாக மென்மையாக பிறரோட உறவாடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தனம் வரவும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் பார்த்துட்டிங்கன்னா
ரிஷபம், அதோட அதிபதி சுக்கிர பகவான். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம எல்லார்கிட்டையும் இனிமையாக மென்மையாக பேசிகிட்டே இருந்துக்கிறோன்னா நமக்கு தன்னால் பணம் வரும், அது ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் இனிய உளவாக இல்லாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டு வள்ளுவர் கூட சொல்கிறார் இல்லையா. அதுபோல் நம்ம இனிமையாக பேசுவதற்கு பழகின்றாலே அது ஒரு வகையில் தனியாக நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் குருவர்களால் நிறைய விஷயங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு. அதில் இந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் சூரிய பகவான் என்ட்ராகி சஞ்சாரம் பண்ணும் வேளையில் குறிப்பாக இந்த ஆவணி வளர்பிறை தசமி கூடிய வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் அன்று இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடியார்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஏன்னா ஒன்லி அகஸ்திய விஜயம்ன்றது அதை ஒரு குறிப்பிட்ட அடியார்களுக்கு மட்டும் அப்படி இல்லை, மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே இது உரியது தான். ஏன்னா அகத்திய பெருமான்கிட்ட இருந்து நேரடியாக நம்ம சத்குரு வாத்தியார் மூலயமா நமக்கு வர்றது விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திங்க. ஓம்.